Hello friends, welcome to our channel. So today we are gonna discuss about how to create a pages in Blogger. ஸோ ஆல்ரெடி ஒரு பிளாக் வெப்சைட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதில் போஸ்ட் எப்படி போடுறது, கூகுள் அனலிட்டிக்ஸ் ஐடி எப்படி க்ரியேட் பண்ணுறது, ப்ளஸ் கூகுள் சர்ச் கன்சோல் எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துருந்தோம். ஸோ அதனுடைய கண்டினியூட்டியாக ஒரு பிளாகரில் பேஜஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பேஜஸ்னால் என்ன, அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ லேட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸ் சப்ஸ்கிரைபர் தான் நமக்கு மோட்டிவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் சொன்ன அந்த பேஜஸ்ன்னு சொன்னது இது தான். இங்கே பார்த்தீங்கன்னா டாப்பில் அபவுட் அஸ், கான்டாக்ட் அஸ், டிஸ்க்ளைமர், ப்ரைவசி பாலிசி, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லிவிட்டு இங்கே இந்த பேஜஸ் இருக்குது பாருங்கள். ஸோ ஒரு வெப்சைட்டுக்கு இந்த பேஜஸ் குறிப்பாக 1, 2, 3 இந்த 5 பேஜஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 5 பேஜஸும் நம்ம ஆன்லைன்லேயே ஃப்ரீயாக க்ரியேட் பண்ணிக்கலாம், எந்த ஒரு மணி இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல். ஸோ இந்த பேஜஸ் இருந்தால் மட்டும்தான் கூகுள் ஆட்சன்ஸ் அப்ரூவல் கொடுப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பேஜஸை யாருமே வேறு யாரும் நம்மளுடைய பேஜஸை காப்பிரைட் கிளைம் பண்ண முடியாது. இதே போல் டூப்ளிகேட் இது க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ ஒரு வெப்சைட்டு ஒரு அந்த ஹெச்டிஎம்எல் வெப்சைட் ஒரு ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு கூகுளுக்கு காட்டுறது இந்த பேஜஸ் தான். ஸோ இந்த பேஜஸ் ஒன்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பேஜு வேறு யாரும் கிளைம் பண்ணி இது என்னுடைய பேஜ்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், இந்த ப்ரைவசி பாலிசிஸ்லாம் நீங்கள் இங்கே வைக்கணும். வச்சா மட்டும்தான் கூகுள் ஆட்சன்ஸ் உங்களுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க. ஸோ அதனால் இந்த பேஜஸ்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறன்றதை இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ உங்களுடைய பிளாக் போஸ்ட்டு செக்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. செக்ஷனுக்குள்ளே போயிட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பேஜஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். அங்கே போனீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பேஜஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன், அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ இங்கே நம்ம எதுவும் க்ரியேட் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி நம்ம லே அவுட் செக்ஷனுக்கு போய்க்கணும். லே அவுட் செக்ஷனுக்கு போய்கிட்டிங்கன்னா நம்ம பேஜை எங்கே வைக்க போகிறோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா மெயின் மெனுவில் இருக்கக்கூடிய இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நான் இங்கே தான் அதனுடைய லிங்க்ஸை அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பேஜஸோடைய லிங்க்ஸை நம்ம இங்கே தான் போடணும். அதை தான் நம்ம நம்மளுடைய வெப்சைட்டில் விசிபிள் பண்ணி காட்டும். ஸோ அது எப்படி க்ரியேட் பண்ணுறதுனா ஒரு டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டேப்பை ஓப்பன் பண்ணிக்கிட்டு அபவுட் அஸ் பேஜ் ஜென்ரேட்டர் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் வரும். அதில் செகண்டாக இருக்கக்கூடிய ஃப்ரீ அபவுட் அஸ் பேஜ் ஜென்ரேட்டர்னு சொல்லிட்டு ரெண்டாவதாக இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேஜ் லோட் ஆகும். அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் வெப்சைட் நேம். ஸோ உங்கள் வெப்சைட்டுடைய நேம் என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹெல்த் டிப்ஸ்னு கொடுக்குறேன், ஹெல்த் கேர்னு கொடுக்குறேன், ஏதோ ஒன்று உங்கள் வெப்சைட்டுடைய நேம் கொடுத்துக்கோங்க. வெப்சைட் டைப்பு என்ன மாதிரியான வெப்சைட் டைப்பு, ஸோ இது ஹெல்த் சம்மந்தமான வெப்சைட்டுன்றதுனால ஹெல்த்துன்னு நான் போட்டுக்கிறேன். ஸோ உங்கள் வெப்சைட் என்டர்டெயின்மெண்ட்டு, கேமிங், டெக்னாலஜி எது சம்மந்தமாக இருக்குதோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ வெப்சைட் ஸ்பெஷாலிட்டி, இந்த வெப்சைட் எதுக்காக ரன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி ஆன்லைன் ஏர்னிங் டிப்ஸ். நம்ம ஆன்லைன் ஹெல்த் டிப்ஸ்னு போடுவோம். ஆன்லைன் ஹெல்த் டிப்ஸ் ஸோ கொடுத்து ஜென்ரேட் அபவுட் அஸ் பேஜ்னு கொடுங்க. கொடுத்து ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அபவுட் அஸ் பேஜ் ஜென்ரேட் ஆகிடும். இது HTML ஃபார்மேட்டு. அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அபவுட் அஸ் பேஜ் வெல்கம் டு ஹெல்த் கேர்னு சொல்லிவிட்டு ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ நீங்கள் இந்த ஃபார்மேட்டு உங்களோட வெப்சைட்டில் கொண்டு வரணும். ஸோ அதுக்கு இந்த HTML ஃபார்மேட்டை காப்பி பண்ணிக்கோங்க. இந்த கோடு தான் தேவை. இந்த கோடை அப்படியே காப்பி பண்ணிக்கிறீங்க. காப்பி பண்ணிக்கிட்டு உங்களுடைய வெப்சைட் போய்க்கோங்க, உங்களுடைய பிளாகர் செக்ஷன். ஸோ
புதுசாக உங்களுக்கு பண்ணுறதுனால உங்களுக்கு புது வெப்சைட் க்ரியேட் பண்ணி காட்டுறேன். அதில் பேஜஸ்ன்ற ஆப்ஷன் போய்க்கோங்க. ஆப்ஷனை போயிட்டு நியூ பேஜ் கொடுத்துட்டிங்கன்னா புது பேஜ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது இங்கே இந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம HTML ஃபார்மேட் மாற்றிக்கணும். ஏன்னா நம்ம அங்கே காப்பி பண்ணது HTML தான் காப்பி பண்ணணும். ஸோ அதனால் HTML ஃபார்மேட் மாற்றிக்கிட்டு அங்கே காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம காப்பி பண்ணதை இங்கே வந்து பேஸ்ட் பண்ணணும். ஒரு நியூ பேஜ் க்ரியேட் பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த பேஜுக்கான நேம் வந்து என்னது, அபவுட் அஸ் பேஜ். ஸோ அந்த வேர்டை மறக்காமல் டைப் பண்ணியோ இல்லை இங்கேருந்தே காப்பி பண்ணியோ கூட அங்கே போட்டுக்கோங்க. மேலே டைட்டில் அபவுட் அஸ் போட்டாச்சு. இப்போ ப்ரிவியூ கொடுத்து பாருங்கள். ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா நீங்கள் அங்கே என்ன ஜென்ரேட் பண்ணிங்களோ அது இங்கே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அபவுட் அஸ் சொல்லிவிட்டு உங்களுக்கு ஒரு பேஜ் ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இது மட்டும் போதுமா இப்படி பண்ணால்? இப்போ வந்து பப்ளிஷ் கொடுத்துட்டோம்னா வந்துடுமான்னு கேட்டால் வராது கண்டிப்பாக. ஸோ கன்ஃபார்ம் கொடுத்தாச்சு. இப்போ அபவுட் அஸ் பேஜ் வந்து உங்களுடைய பேஜஸில் ஆட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பண்ணணும். என்னன்னு கேட்டிங்கன்னா லே அவுட் செக்ஷனுக்கு போய் லே அவுட் செக்ஷனில் ஸோ இந்த இடத்துல மெயின் மெனு அப்படின்ற ஆப்ஷனை ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி பழைய வெப்சைட்டுக்கான அபவுட் அஸ் பேஜ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல அதனுடைய லிங்க் எடுத்துகிட்டு வந்து போடணும். ஸோ அந்த லிங்க் எங்கேருந்து காப்பி பண்ணோம்னா நாம் க்ரியேட் பண்ணோம்ல பேஜ், அந்த பேஜில் அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இங்கே வந்து ஐ ஆப்ஷன் ஒன்று இருக்குது பாருங்கள், வியூன்ற ஆப்ஷன். அதில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல காப்பி லிங்க் அட்ரஸ் அப்படின்னு இருக்கும். நீங்கள் வந்து வேறு எங்கேயா வச்சிங்கன்னா வேறு ஏதோ காப்பி ஆகும். கரெக்டாக அந்த இந்த கண்ணு தெரியுதுங்களா, இந்த ஐயில் போய் கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு அந்த காப்பி லிங்க் அட்ரஸை எடுத்துகிட்டு அதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணணும். அபவுட் அஸ்ன்ற இந்த இதில் எடிட் கொடுத்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இது புதுசு. சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகிடுச்சு. ஸோ வியூ பிளாக் கொடுத்தீங்கன்னா பிளாக் ஓப்பன் ஆகும். மேலே பார்த்தீங்கன்னா அபவுட் அஸ். ஸோ வந்துடுச்சு. உங்களோட வெப்சைட்டில் அபவுட் அஸ் பேஜ் ஆட் பண்ணியாச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து இப்படி தான் ஆட் பண்ணணும். இப்படி ஆட் பண்ணால் தான் அந்த அபவுட் அஸ் பேஜ் ஒரிஜினலான கண்டென்ட்டாக வந்து சேரும். இல்லைனா வந்து எரர் உள்ளதாக வந்து உட்காந்துரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பேஜ் இந்த இடத்துல க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இதில் உள்ள லிங்க்கு தான் காப்பி பண்ணணும். நீங்கள் போய்ட்டு வெப்சைட்டில் டைரெக்டாக போய்ட்டு லிங்க்கை காப்பி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா வெப்சைட்டோடைய லிங்க்கு தான் காப்பி ஆகும். ஸோ கண்டிப்பாக அபவுட் அஸ் பேஜ் இது ஆனதுக்கப்புறம் அதை வந்து HTML ஃபார்மேட்டில் தான் போடணும். HTML ஃபார்மேட்டில் போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து கம்போஸ்ட் வியூவில் கூட கொடுத்துக்கலாம். அது தப்பு கிடையாது. கொடுத்தீங்கன்னா அது அந்த மாதிரி லெட்டர்ஸாக மாறிடும். கண்டிப்பாக இந்த ஐயில் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் வேறு எதில் கிளிக் பண்ணாலும் நீங்கள் வந்து காப்பி லிங்க் அட்ரஸ்ன்னு காட்டும். ஸோ அதனால் மறக்காமல் அபவுட் அஸ் பேஜ் போட்டதுக்கப்புறம் இந்த ஐன்ற ஆப்ஷனில் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் தான் போய்ட்டு கிளிக் பண்ணணும். காப்பி லிங்க் அட்ரஸ் கொடுக்கணும். லிங்க் அட்ரஸை எடுத்துகிட்டு வந்து லே அவுட்டுக்கு போய் லே அவுட்டில் நம்ம மெயின் மெனுவில் தான் வைக்கிறோம். ஸோ மெயின் மெனுனால் இது தான், இந்த மேலே இருக்கிறது தான் மெயின் மெனு. சரிங்களா? இதுக்கு பேர் வந்து டாப் லிங்க்கு. இது வந்து இந்த இது சோசியல் டாப் பண்ணுறது பாருங்கள். டாப் நேவிகேஷன்றது லெஃப்ட் சைடில் வரும். ஸோ இந்த மெயின் மெனுவில் தான் போடணும். சரிங்களா? அதை நம்ம வந்து மறந்துடக்கூடாது. ஸோ மறக்காமல் இந்த மெத்தடில் நீங்கள் வந்து அபவுட் அஸ் பேஜை இன்ஸ்டால் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தடுத்த பேஜ் எப்படின்னு நம்ம ஆட் பண்ணுறதை உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். சரிங்களா? கான்டாக்ட் அஸ், டிஸ்க்ளைமர், ப்ரைவசி பாலிசி, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லிட்டு எல்லாமே
எல்லாமே எப்படி ஆட் பண்ணுறன்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.